விளக்கை கொளுத்தி. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். தேவனுடைய வார்த்தையை உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து இங்கு நல்ல ஆலோசனைகளை கூறுகிறார். தேவனிடமிருந்து வரங்களை பெற்றுக் கொள்கிறவர்கள் அந்த வரங்களை தேவனுடைய ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறவர்கள் தங்களை கொளுத்தப்பட்ட விளக்காக பாவித்துக் கொள்ள வேண்டும். விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினால் மூடினாலோ அல்லது அதை ஒரு கட்டிலின் கீழே வைத்தாலோ அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் இந்த உலகத்திற்கு விளக்குகளாக இருக்கிறார்கள். மனுஷருக்கு முன்பாக அவர்களுடைய வெளிச்சம் பிரகாசமாக எரிய வேண்டும். விசுவாசிகள் நல்லவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, அவர்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்போது ரகசியத்தில் செய்யப்படும் காரியங்கள் வெகு விரைவில் எல்லோரும் அறியும்படியாக வெளியரங்கமாகும். தேவன் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கும் தேவனுடைய ரகசியங்களை நாம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கும் தாளந்துகளை புதைத்து விடக்கூடாது, அவற்றை பயன்படுத்த வேண்டும். அவற்றை ஆதாரமாக வைத்து மேலும் அநேக தாளந்துகளை சம்பாதிக்க வேண்டும். தேவன் நம்மிடம் கொடுத்திருக்கும் தாளந்துகளை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை வைத்தே அந்த தாளந்துகள் நம்மிடத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் அல்லது நம்மிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும். தேவன் நமக்கு கொடுக்கும் தாளந்துகள் அனைத்தையும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய பிள்ளைகளின் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், தன்னிடத்தில் வரங்கள் உள்ளவன் எவனோ எவன் அவற்றை பிரயோஜனமாக பயன்படுத்துகிறானோ அவனுக்கு மேலும் அதிக தாளந்துகள் கொடுக்கப்படும். தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்துகளை புதைத்து வைக்கிறவன் அவற்றை இழந்து போவான். தன்னிடத்தில் தாளந்துகளை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ஒரு சிலர் தங்களிடத்தில் தாளந்து உள்ளதாக நினைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் கூட தங்களுடைய தாளந்துகளை சரியாக பயன்படுத்துவதில்லை என்றால் தன்னிடத்தில் உள்ளது என்று நினைக்கும் தாளந்துகளும் அவனிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும். ஒரு சிலர் தங்களிடத்தில் வரங்கள் இல்லாவிட்டாலும் தங்களிடத்தில் அவை உள்ளது போல நினைப்பார்கள். அதற்காக பெருமைப்படுவார்கள், அவற்றை பயன்படுத்த மாட்டார்கள். தங்களிடத்தில் உண்டு என்று நினைக்கிற வரங்களும் இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். தேவனுடைய வார்த்தையை மிகுந்த கவனத்தோடும் பக்தியோடும் கவனித்து கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். வசனத்தை கேட்டால் மட்டும் போதாது, அதை நமது இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தம்முடைய உறவினர்கள் என்று இயேசு கிறிஸ்து அறிவித்திருக்கிறார். வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் நமது ஜீவியத்தில் ஆவிக்குரிய வெளிச்சத்தை மேன்மேலும் பெறுவோம். தவறினால் ஆவிக்குரிய இருளிலே இருப்போம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்பது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். சத்தியம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு மேலும் அதிகமாக சத்தியம் கொடுக்கப்படும். அவன் சத்தியத்தையே நாடுகிறான். ஆகையினால் வேறு எதையும் பெற்றுக்கொள்ளாமல் அவன் சத்தியத்தையே பெற்றுக்கொள்வான். இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்பதும் ஒரு தெய்வீக பிரமாணம். சத்தியத்தை முழு இருதயத்தோடு தேடாமல் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கும் சத்தியத்தை கேட்பதற்கு மனதில்லாதவர்களுக்கும் சத்தியம் கொடுக்கப்பட மாட்டாது. அவர்களிடத்தில் உள்ள சத்தியமும் அகன்று போய் அவர்கள் ஆவிக்குரிய இருளில் ஜீவிப்பார்கள். சந்தேகமான காரியங்களை இந்த வார்த்தை குறிக்கிறது. அதே சமயத்தில் நிச்சயமான காரியங்களையும் இந்த வார்த்தை குறிக்கும். இந்த மனுஷனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் காரியம் ஆவியின் கனியை வெளிப்படுத்தும் தேவனுடைய வார்த்தையாகும். தேவனுடைய வசனமாகிய விதையானது இருதயத்திலே லூக்கா 8:14 கூறப்பட்டிருக்கிற பிரகாரம் நெருக்கப்பட்டால் அந்த வசனம் அவனுடைய இருதயத்தில் இருந்து எடுத்து போடப்படும். ஆகையினால் தன்னிடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற சத்திய வசனம் எடுத்து போடப்படுவதற்கு முன்பாகவே ஆவியின் கனியை தர வேண்டும்.